அனைத்து மக்களுக்கும் வணக்கம். எனது இயக்க பேர் காணவான். 1995 ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து மே 2009 17 தலைவர் வெளியேறும் வரைக்கும் கடமையாற்றினேன். 1995 ஆண்டு எனது பயிற்சியை முடித்து இம்ரன் பாண்டியன் படையணி தாக்குதல் அணியில் கடமையாற்றி ஒரு தாக்குதலுக்காக கனகர ஆயுத பயிற்சிக்காக அனுப்பப்பட்டு முல்லைத்தீவு வலிந்து அதாவது ஓயாத அலைகள் முல்லைத்தீவை கைப்பற்ற தாக்குதலில் கடமையாற்றி முல்லைத்தீவை கைப்பற்றப்பட்டுள்ளது. பின்னர் முல்லைத்தீவை கைப்பற்றுவதற்காக அலம்பில் ஊடாக கொமாண்டோ படை இராணுவம் தரையிறக்கி வரும்போது எதிர் சமரையாடிக்கொண்டோம். அதில் 30க்கு மேற்பட்ட இராணுவம் கொல்லப்பட்டார்கள். எங்களை 30 வீரர்கள் வீரகாமியானார்கள். அந்த சண்டையில் எமது படையணியைச் சேர்ந்த ஒரு போராளி 6M மோட்டார் வைச்சிருந்தார். அந்த 6M செல்லால் அந்த முல்லைத்தீவு கேர்னலை அதிலே கொல்லப்பட்டது. அதாவது எங்களுக்கு அந்த சண்டை முதல் சண்டை, அதை எங்கள் முதல் சண்டை கன்னிச்சண்டை என்று சொல்லுவார்கள். அந்த சண்டையில் நாங்கள் சேரிக்கு சமன் சண்டை பிடித்ததாகவும் எங்களுக்கு வரலாறு உண்டு. அதில் அதுக்கு பிறகு எங்களை பின்னோக்கி எடுத்து இராணுவ நடவடிக்கை செய்யப் போவதாக பரந்த நோக்கி அனுப்பப்பட்டோம். அங்கு சப்ஜிய என்னும் இராணுவ நடவடிக்கை எதிராக களமாடினோம். அந்த இராணுவ நடவடிக்கை கணிசமான கவச வாகனங்கள், அதாவது டேங்க் என்று அழைக்கப்படும் டேங்கு படைகள் முன்னோரிக்கு கிளிநொச்சி பிரதேசத்தை கைப்பற்றிவிட்டார்கள். இந்த கவச எதிர்ப்பு தாக்கி அளிக்கணும் என்பதற்காக தலைவர் அவர்களால் ஒரு கவச படையணி உருவாக்கணும் என்று சொல்லி எங்களை பின்னோக்கி எடுத்து 100க்கும் மேற்பட்ட போராளிகளை தெரிவு செய்து எடுத்தார்கள். அதில் நானும் ஒரு ஆள். தெரிவு செய்து எடுத்தவுடன் தலைவர் எல்லாரையும் சந்திச்சுட்டு கதைத்து போனார். அந்த கவச எதிர்ப்பு பயிற்சி எடுப்பதற்கு முன்கூட்டி ஒரு தேர்வு பயிற்சி இருக்குது. அதாவது 26 பயிற்சிகள். அதில் தேர்வு பெற்றால்தான் நாங்கள் அந்த அடுத்த கவச பயிற்சிக்கு, நாங்கள் விசேட பயிற்சிக்கு போகலாம். அப்போ அந்த பயிற்சி நாங்கள் அதில் பயிற்சி எடுத்து அதில் பாஸ் பண்ணி அடுத்த கட்ட கவச எதிர்ப்புக்கு போனோம், பயிற்சி எடுத்துக்கணும். அதாவது எங்களோட பழைய அந்த கவச எதிர்ப்பு விக்டர் விசேட கவச எதிர்ப்பு அணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த கவச பயிற்சி எடுத்துக்கொண்டு நிற்கும்போது இன்னொரு நடவடிக்கை, அதாவது மாங்குளத்தை பிடிக்கும் நோக்குடன் ஒரு நடவடிக்கை செய்யப்போவதாக நாங்கள் முன்கூட்டியே ஓமந்தைக்கு போய் அங்கு நாங்கள் ஒரு பிளாட்டன், அதாவது ஒரு பிளாட்டன் ஓமந்தை எங்களோட விக்டர் விசேட கவச அணிப்பு பிளாட்டன் ஒன்று ஓமந்தை பகுதி, ரம்பக்குளம் பகுதியிலும் புளியங்குளம் பகுதியிலும் நின்றோம். 1997 ஆண்டு 13 ஜேசி குரு எனும் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட போது அது முறியடிக்கப்பட்டுள்ளது. பின் 1997 ஆண்டு 16 கட்டும் எறிகணை வீழ்ச்சிகளோடு திரும்பவும் இராணுவம் கவச வாகனங்கள் சகிதம் முன்னோறி வரும்போது அந்த கவசத்தை எதிர்த்து விக்டர் விசேட கவச எதிர்ப்பில் முதல் முறையாக ஒரு கவச டேங்கை 6 மணிக்கு அந்த இடத்திலே நான் அளித்தேன். பின்பு ரெண்டாவது டேங்கை அளிக்க போகும்போது, அதாவது முன்னோக்கி போன டேங்க் பின்னோக்கி வந்தான். அது எனக்கும் அந்த டேங்கிங் வழி 100 மீட்டர் 100 மீட்டர் அல்ல 30 மீட்டர்
முதல் அளிக்கப்பட்டது 100 மீட்டர், பின்னர் எனக்கு அடுத்த கட்டம் பிறகு 30 மீட்டர். அதாவது அந்த லைன் பார்த்தவர் பிள்ளைநாயத்துறை சுபாஷ் என்ன, இப்போ அவர் சொல்கிறார், தம்பி உனக்கு அடிக்க போகிறான், திரும்பி வாங்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த டேங்கை நான் அடிச்சிருக்கலாம், ஆனால் 30 நான் வச்சிருந்த ஆயுதம் அதோட செல் வீச்சு 40 மீட்டருக்கு பிறகு தான் அதோட தொழிற்பாடு செயற்படும். அதால் நான் அடிக்கலை. அப்போ சுவாசனை பின்னோக்கி வாங்க உங்களுக்கு அடிக்கப்பாண்டு வரைக்கும் அதில் ஒரு டன்னி டேங்க் இருந்தது. அந்த டன்னி டேங்க் அந்த டேங்கால் அடிக்கப்பட்டு நாங்கள் பின்னோக்கி வந்துட்டோம். பிறகு என்ன பின்னோக்கி எடுக்கப்பட்டு கடல் பயிற்சிக்காக செம்மலை நோக்கி நான் அனுப்பப்பட்டு அங்கே கடல் பயிற்சி ஒரு விசேட ஒரு ஆயுதத்துக்காக கடல் பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே அது எனக்கு பயிற்சி தந்தவர்களும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிறார்கள். அங்கே பயிற்சியத்தை தெரிந்ததும் இந்த பிரான்ஸ் நாட்டிலேயே இருக்கிறார்கள். இந்த பயிற்சி முடித்து 98ஆம் ஆண்டு பலம்புரி பவத என்ற தாக்குதலுக்கு சென்றிருந்தோம். அதாவது ஒரு கொன்வை வருவதாக அறிஞ்சு பட்டுவாலிலிருந்து நாங்கள் 2 மணிக்கு 40 கடல் மைல் உயர்ந்து 2 சண்டை படகுகளும் பிரதான சண்டை படகுகளும் கரும்புலி படகுகளும் சென்றிருந்தோம். கீழே பிரதான சண்டை படகுகளும் கரும்புலி படகுகளும் 3 கடல் மைல் உயரத்திலே, அதாவது வளிமறுத்து தாக்குக்காக சென்றிருந்த போது பருத்துறையிலே வச்சு 3 கடல் மைலிலே பலம்புரை கப்பல் கரும்புலி படகுகளால் தாக்கி அழிக்கப்படுகிறது. பின் நாங்கள் மேலாள நாங்கள் காங்கிரஸ் துறையில் வச்சு பவதாவை 2 கரும்புலி படகுகள் தாக்கி அழிக்கிறார்கள். அதிலே நாங்கள் ஒரு கரும்புலி படகு செய்தோம். அதிலே முறை சொன்ன வீரகாவி வீரச்சாவடைந்துவிட்டார். அவரை மேத்தி கொண்டு வரும் அந்த கரும்புலி படகையும் கட்டி இழுத்து கொண்டு வரும்போது சொன்னார், அந்த கரும்புலி படகை தகர்த்து அழுத்தி போட்டு வரும்படியும் கர்த்திரையில் 5 டோராக்கள் இறங்குறார்கள், அதற்கேற்ற மாதிரி வாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வரும்போது முதல் கீழால் வந்த அணிகள் சண்டை முடித்து போயிட்டினோம். அப்போ திரும்பி நாங்கள் 2 பிரதான சண்டை படம் தான் நின்றது, எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு 5 டோர் அரங்கண்டப்பில் பின்ன கீழே போனவர்களும் திரும்பி எங்களை நோக்கி வருகவே நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அந்த டோர் 5 கடல் மைல் மேலே போனப்போ நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் 3 கடல் மைல் கீழால் இறங்கி நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்தோம். இந்த தாக்குதலிலே 11 கரும்புலிகள் வீரகாபியமானார்கள். பிறகு எங்களோட காவல் நேரனை டேங்குகள் அழிக்கிறதாக ஒழுமொடு பகுதிக்கு நாங்கள் அந்த டேங்க் அழிக்கிறதுக்காக போயிருந்தேன். டேங்கை அழிக்க போகும்போது எனக்கு செல்வீச்சில் நான் காயமுற்று பின்னோக்கி வந்துவிட்டேன். காயம் முடிஞ்சும் ஓயாதல 2 கிளிநொச்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் நான் அதிலேயும் பங்கு கொண்டேன். ஓயாதல 3 2000ஆம் ஆண்டு தனங்களூடாக அரியாலையில் யாழ்குடா நாட்டை கைப்பற்றுவதற்காக அந்த நடவடிக்கையும் சென்றிருந்தேன். அதாவது இராணுவம் கச்சேரி கோல்பாக்கினூடாக விட்டுட்டு பின்னோக்கி ஓடிவிட்டான். எங்களுக்கு வெகு தகவல் இல்லாதபடியால் நாங்கள் முன்னேற முடியாமல் இருந்தது. அதாவது கற்ற சண்டைகள் எங்களுக்கு இழப்பு அதிகம் பெறுமென்றதுக்காக எங்களை பின்னோக்கி வர சொல்லி கட்டளை வந்தபடியாக நாங்கள் பின்னோக்கி வந்துட்டோம். இல்லாட்டி அன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள் வெகு தகவல் இருந்தால் அன்றைக்கு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியிருப்போம். எங்களுக்கு சரியான தகவல் இல்லாதபடியாக நாங்கள் பின்னோக்கி வந்துட்டோம். பிறகு திரும்ப விசேட பயிற்சிக்காக திருப்பம் ஒரு தேர்வு பயிற்சிக்காக விசேட ஒரு கொமாண்டோ பயிற்சிக்காக, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பயிற்சியாளர் மூலம் விசேட ஒரு கொமாண்டோ பயிற்சிக்காக திரும்பவும் தேர்வு பயிற்சி எடுத்து அந்த கொமாண்டோ பயிற்சியை எடுத்து 2001ஆம் ஆண்டு தலைவருண்ட முறியடிப்புக்காக அந்த தளத்திலே நாங்கள் கடமையாற்றி கொண்டிருந்தோம். 2003ஆம் ஆண்டு எனக்கு தலைவருக்கு பக்கத்திலே, அதாவது PA என்னும் பிரத்தியோக செயற்பாட்டாக கடமையாற்றத்துக்கு
கடமையாற்றினேன். அதில் தலைவர் முதல் வரைக்கும் நான் போய் எனக்கு தரப்பட்ட வேலையை கடமையாற்றி கொண்டிருக்கும்போது அப்போ எந்த தரத்திலிருந்து அடுத்த போராட்ட அண்ணன் தண்ணி விட்டார். பயம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்தார் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட வந்து சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன். அதாவது நான் நிற்கும்போது தளபதிமார்கள் அனைவருமே சந்திப்புக்கு வருவார்கள். என்ன விஷயம் கதைக்கிறார்கள், முழு விஷயம் எனக்கு தெரியும். நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே தான் நிற்போம். அண்ணன் என்ன வச்சாலும் எங்களுக்கு நாங்கள் நிற்க அதை கதைப்பார். ஒடிச்சு முளைச்சி கதைக்க மாட்டார். ஆனால் வழியில் போய்க்குள்ள சில பேர் வீரமணி உட்பட சில பேர் கேட்பினோம். நாங்கள் இது ரகசியம், எங்களுக்கு தெரியல என்று நாங்கள் போயிடுவோம். அது ரகசியம், அதை சொல்லலை. இப்போ அந்த இதுலேயே நாங்கள் உள்ளுக்குள்ளே நிற்போம். பப்பா அல்பா என்ற பேஸ்லேயும் நாங்கள் விசுவங்கோடு பகுதியிலே நின்றேன். அங்கே வந்து 20க்கும் மேற்பட்ட தளபதிமார் வருவார்கள். அந்த சந்திப்பிலேயே நான் நிற்பேன். உள்ளுக்குள்ளேயே நாங்கள் நிற்கிறேன். அவர் அண்ணா எப்படி எடுப்பார், என்ன கதைப்பார், என்ன முடிவு எடுப்பார்ன்றது தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் கருணாமன் புலவா வந்து பொட்டம்மன் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்ல அண்ணன் வந்து அதை ஏற்க மறுத்தார். பிறகு கீர்த்தி அண்ணன் வந்து அதை சொல்லவும் அண்ணன் ஏற்க மாட்டேன்னு சொன்னால் தளபதிக்கு மேலுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் போய் சொல்கிறாங்க. அண்ணன் கருணாவில் வச்சிருந்த நம்பிக்கை அவர் நம்ப இல்லை. அதன் பிறகு அண்ணன் அறிஞ்சிட்டார் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இப்போ கருணாமனை வர சொன்னார். கருணாமன் அன்னை நம்பி வரலாம், இந்த பொட்டு அம்மானை நம்பி நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுபேற்றி விட்டேன். அன்னை நம்பி வரலாம், பொட்டு அம்மானை நம்பி நான் வரமாட்டேன்னு சொல்லி. அப்போ அண்ணன் அதுக்கு பிறகு கருணாமன் பிரிந்து போயிட்டார். அப்போ அந்த கருணாவை அகற்றுறதுக்காக அண்ணன் அந்த நடவடிக்கை செய்தார். அந்த நடவடிக்கையிலும் நான் நின்றேன். சுகமாக அந்த கருணாவை அகற்றும் நடவடிக்கை நடைபெற்று முடிந்தது. பின் லெப்டினன்ட் அன்புமாறன் ஒரு கடிதம் ஒன்று அன்னைக்கு கரும்புடி போகிறதுக்காக கடிதம் ஒன்று அனுப்பினார். அப்போ அண்ணன் வந்து அவரை கூப்பிட்டு கேட்டார், என்னோட நின்றால் கூட நீங்கள் கரும்புலிக்கு சேமன், பிறகு ஏன் கரும்புலிக்கு கடிதம் தரிக்கண்ட இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லி கேட்டேன். சரி அண்ணன் விட்டுட்டார். பிறகு திருப்பி அவர் கடிதம் எழுதிக்கல அந்த ஓகே பண்ணி அனுப்பி அந்த லெப்டினன்ட் கர்னல் அன்புமாறன் இலக்கை அழித்து வீரகாவியமானார். சந்திப்புக்கு பாலதாசனை வரும்போது அப்போ அன்றைக்கு அவற்ற மகன் பிறந்த நாள். அப்போ வரைக்கும் ரோல்ஸ் கொண்டு வந்தவர். அப்போ அன்னைக்கு தெரியாமல் அன்னைக்கு கொண்டு வைக்க என்னென்று கேட்க இன்றைக்கு என்ற மகன் பிறந்த நாள்னு சொல்ல அப்போ கொடு கேட்க அது வண்டி சாப்பிட்டுட்டு அப்போ அன்னைக்குரிய பிரதான படப்பிடிப்பாளர் வள்ளல் என்ன நிற்கிறார் ஒன்று கேட்டார். ஓம் அண்ணன்னு சொன்னால் அப்போ வள்ளலை கேமராவை கொண்டு வர சொல்லுன்னு சொல்லி அப்போ அண்ணன் வந்து வள்ளலை வர சொல்லி வள்ளல் அண்ணன் வந்து பாலதாசன் என்ற மகளும் பாலதாசனையும் படம் எடுத்து பாலதாசனை போயிட்டார். போன பின்பு வீரமணி என்னட்ட சொன்னார், நீ அன்னையிட்ட போய்கள் இந்த மாமில் இருக்கிற போராளிகள் படம் எடுக்கல கேளுன்னு சொல்லி. இப்போ அன்னையிட்ட போய் கேட்டேன். அண்ணன் சிரிச்சு போட்டு சொன்னேன், எனக்கு ஒரு பாலதாஸ் கொண்டு வந்த ஒரு ரோட்ஸை கொண்டு வா, நான் படம் எடுக்க வரேன், இல்லாட்டி நான் வர மாட்டேன்னு சொன்னேன். ஓகே நின்றுட்டு நான் போய் எல்லா இடம் தேடுதேன்னா ரோல்ஸ் இல்லை. வந்து சொன்னேன். சிரிச்சு போட்டு சொன்னார், எனக்கு தெரியும் ஏற்கனவே அது இருக்காதுன்ட்டு. அப்போ சரி எல்லாரையும் பெற சொல்லுன்னு சொல்லி அவர் எல்லாரையும் கூப்பிட்டு படம் எடுத்து சந்தோஷமாக படம் எடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அன்றைய வயசில் இருக்க அவர்கள் வந்து மாமன் இருக்கிறார்கள், பாதுகாப்பு காவல் காத்து கொண்டிருப்பார்கள். அவர் அண்ணன் வரைக்குள்ள வானத்தில் வரைக்கும் அண்ணன் பார்ப்பார், அண்ணன் இவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதுக்கு அண்ணன் ஒரு உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது இவர்கள் அதுக்குள்ளே வர முடியாது, அவர்கள் பார்க்க முடியாது. அப்போ அதுக்காக அவைகளை பார்த்து படம் எடுப்பதற்கு வேணும்னு சொல்லித்தான் அண்ணன் எல்லாரையும் வர விட்டு படம் எடுத்து வந்தார். இதுலேயே அன்னைக்கு ஒரு பிரிமான குசினியர்கள் இருக்கீங்கன்னா அன்னைக்கு சாப்பாடு, அதாவது அன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சோட்டிஸ் ஐட்டங்கள் செய்து வரைக்கில் கொண்டு வரைக்க அண்ணன் அது எல்லாத்தையும் பகிர்ந்து தான் கொடுப்பார் அண்ணன். அப்போ எத்தனை பேர் நிற்கிறான்னு அன்னைக்கு தெரியும். அண்ணன் கணக்கு பண்ணி போட்டு என்னட்டா கேட்டார், வீரமணி நிற்கிறானான்னு சொல்லி என்ன ஓமன்ட்டு உடனே வீரமணிக்கு 2 துண்டு வெட்டி வச்சுட்டு
அதாவது டபுள் பட்ஜெட்னு சொல்லுவான். 2 வெட்டி வச்சுட்டு மிச்சாக வெட்டி படிச்சோன்னா இது வீரமணிகிட்ட கொண்டே கொடு, அவன் நல்லா சாப்பிடுவான், அவன்கிட்ட கொண்டே கூடன்னு சொல்லி அதை 2 கொண்டே இருந்துட்டு நான் கொண்டே கொடுத்தேன். நான் அவன்கிட்ட அதேமாரி மெட்டாக்கள்டையும் உண்டாது. சாப்பாடுகள் வந்தால் அதை பகிர்ந்து சாப்பிட்ற வழக்கம் அன்னைக்கு உண்டு. எல்லோரும் கொடுத்து தான் சாப்பிடுவேன். பின் நாங்கள் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட உணவை கூடி அதுக்கு பிரதான ஒரு டாக்டர் இருக்கிறார். அவரோட தான் அதை செக் பண்ணி தான் கொடுப்போம். அவர் டாக்டர் இல்லாட்டி நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம். அப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறோன்னு சொன்ன மக்களே, தலைவர் எந்த நேரத்திலேயும் முடிவெடுக்கலாம். தலைவர் உடனே இதுதான் முடிவுண்டு இல்லை. அவர் திடீர் என்று சொல்லி முடிவுகளை மாற்றுவது தான் எங்களோட தலைவர். அப்போ நாங்கள் சாப்பாட்டை செக் பண்ணி கொடுத்து தலைவரை பாதுகாக்கணும். தலைவர் சொல்கிறா தன்னோட நிற்கிறவர்கள் கரும்புலிகளுக்கு சமரன் சொன்னால் இந்த முள்ளி வாய்க்காலில் தலைவரை நாங்கள் சாக விட்டுருப்போமா? பாதுகாக்காமல் விட்டுருப்போமா? தலைவர் முடிவை எடுக்காமல் விட்டுருப்பாரா? தலைவர்கிட்ட இலட்சியம் முடிஞ்சுதா? இந்த மக்களுக்கான தலைவர் ஆரம்பித்த போராட்டம் முடிவுக்கு வந்துட்டுதா? எங்களோட மக்கள் சுதந்திரமாக இருக்கிறாரு இல்லையே. தலைவர் எங்களோட மக்கள், அதாவது அண்ணா விட்டு காலையில் இருந்தால் மக்களுக்கு இடத்த கட்டம் என்ன செய்யணும் என்று சொல்லிதான் சிந்தனை. எங்களோட மக்கள் சுதந்திரமானணும்னு தான் அண்ணாவேற்ற குறிக்கோள். ஒரு சாதாரணமான ஒரு மக்களோட வாழ்க்கை தான் அண்ணா வாழ்ந்தார். என் பக்கத்தில் எனக்கு தெரியும். சாதாரண ஒரு மக்களோட வாழ்க்கை, எதையும் அனுபவிக்கவில்லை. தன் குடும்பத்தையும் புறக்கணித்து தான் தன் மக்களுக்கான சேவையை கடமையாற்றினார் ஒரு தலைவர். இந்த முள்ளிவாய்க்காலில் தலைவனை தான் முள்ளிவாய்க்கால் தான் முடிவு வந்து அவர் அந்த இடத்துல முடிவெடுத்திருப்பார். எங்களுக்கான சுதந்திரம் இன்னுமே கிடைக்கலையே மக்கள் எப்போ சுதந்திரம் அடைவார்களோ அன்று தான் அவர் ஓய்வெடுப்பார். இதன்படித்தான் அந்நியோண்ட போராளிகள் அன்னைய பாதுகாப்பாக கொண்டு போனார். அவர் இலட்சியம் இன்னும் நிறைவேறவில்லை. முள்ளிவாய்க்கால் முடிவல்ல மக்களே. முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு அடுத்த கட்ட ஆரம்பம். எல்லாரும் அனைத்து மக்களையும் இதை நீங்கள் உணருங்கோ, ஒன்று சேருங்கோ. தலைவனுக்கு கை கோர்த்து எங்களுக்கான மக்களுக்கான தீர்வை வென்றெடுக்கணும் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.